ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் சவுதியில் ரொம்ப ஃபேமஸான அல்பைக் சிக்கன் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுதியில் இருக்கிற ஜெடான்ற ஒரு சிட்டியில் தான் ஃபஸ்ட்டு இது மேட் பண்ணாங்க. இப்போ அந்த சிக்கனை எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி ஸ்கின் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சிரஞ்ச் தேவை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த அல்பைக் சிக்கன் செய்கிறதுக்கு ஃபுட் இன்ஜெக்டர்னு ஒரு பெரிய இன்ஜெக்டரை வச்சு தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப காஸ்ட்லி, அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு இந்த சிரஞ்ச் இருந்தாலே போதும். நீடில் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சில்லி சாஸை நான் இதில் சக் பண்ணி எடுத்துக்கிறேன். சக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம். டூத் பிக் அப்படி இல்லைன்னா ஸ்கியூவர்ஸ் வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த சாஸை நம்ம உள்ளே இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அவங்க நீடில் வச்சு பண்ணுறதுனால பர்ஃபெக்டாக உள்ளே போகும். நம்ம நீடில் யூஸ் பண்ணலை, ஏன்னா நீடிலில் நம்ம சிரப் எடுக்காது. அதனால் இந்த ஹோல்ஸ் வழியாகவே நம்ம இந்த சாஸை நம்ம உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம். அங்கங்கே ஹோல்ஸ் போட்டு நம்ம அதில் இன்ஜெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், உள்ளே இன்ஜெக்ட் ஆகி நல்லா புஃப்ன்று உப்பிடுது. அதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஹோல்ஸ் போட்டு நம்ம சில்லி சாஸால் இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். நல்லா இன்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழே நல்லா இன்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் எல்லா சிக்கனுக்கும் நான் இன்ஜெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா சிக்கனையும் நான் இன்ஜெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம சில்லி சாஸ் ஆட் பண்ணோடனே எல்லாமே நல்லா உப்பி இருக்கு. இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம ஒவ்வொரு சிக்கனாக சேர்த்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க தேவையில்லை, ஏன்னா சாஸில் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஒவ்வொன்றா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துட்டேன். இது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். இப்போ ஊறட்டும் இது. இப்போ இதுக்கு நம்ம 2 விதமான டிப் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். இந்த முட்டையில் இருக்க வெள்ளை கரு தனியாகவும் மஞ்சள் கரு தனியாகவும் பிரித்து எடுத்துக்கலாம்.
தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து மஞ்சள் கரு தேவைப்படாது, வெறும் வெள்ளைக்கரு மட்டும்தான் தேவை. இப்போ நம்ம பிரித்தாச்சு. இப்போ வெள்ளைக்கரு மட்டும் நம்மளுக்கு போதும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 7 பல்லு பூண்டு, முட்டையோட வெள்ளைக்கரு, அரை எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 கப் போல் எண்ணெய் எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் கார்லிக் மைனஸ் வந்து நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள், நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா க்ரீமியாக நம்மளுடைய கார்லிக் மைனஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 1.5 கப் போல் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோட் பண்ண போகிறோம். நம்ம சிக்கன் வந்து ஊற வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 மணி நேரம் ஊறி இருக்குது. இப்போது இந்த மாவில் வந்து நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கிற ஐஸ் வாட்டர் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனில் மாவில் நல்லா போட்டு பிரட்டணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிரட்டிட்டு இப்போ இந்த ஐஸ் வாட்டரில் ஒரு 5 செகண்ட் வந்து அப்படியே வச்சுட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வைக்கணும்னு கிடையாது, ஒரு 5 செகண்ட் வச்சா போதும். மறுபடியும் இந்த மாவில் வச்சு நம்ம செகண்ட் கோட்டிங் நம்ம போட போகிறோம். இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் வந்து வெளியே வந்து கிறிஸ்பியாக ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். நம்ம கேஎஃப்சி சிக்கன்லாம் சாப்பிட்ருப்போம், வெளியே வந்து க்ரன்ச்சினஸ் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். அதே மாதிரி பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இது மாதிரி நம்ம எடுத்தாச்சு. நம்ம அடுத்த சிக்கனும் போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மாவில் பிரட்டிட்டு ஐஸ் வாட்டரில் ஒரு 5 செகண்ட் வைக்கணும். கேப்பே இல்லாமல் மாவால் பிரட்டிக்கோங்க. செகண்ட் வைக்கணும். இப்போ மறுபடியும் செகண்ட் லேயர் கோட்டிங் வந்து மறுபடியும் மாவால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் எல்லா சிக்கனையும் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே நம்ம கோட் பண்ணி எடுத்தாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும். உடனே திருப்பி போடாமல் ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி போடுறேன்.
ஒரு 75% வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் நம்மளோட சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்து எடுங்க, எண்ணெய் வந்து ரொம்ப தெளிக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். போடும் போது 1 இல்லை 2 போட்டு எடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம மயோனைஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நான் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று பிளெயினாகவும் இன்னொன்று வந்து காக்டெயில் மைனஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்பைக் சிக்கனோட பார்த்திங்கன்னா 2 சாஸ் கொடுப்பாங்க. கார்லிக் சாஸ் ஒன்று கொடுப்பாங்க, காக்டெயில் சாஸ் கொடுப்பாங்க. நம்மளுடைய கார்லிக் சாஸும் காக்டெயில் சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய அல்பைக் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சு கொடுப்பாங்க. இதுதான் பர்ஃபெக்டான காம்போ. இப்போ சிக்கனை பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நான் இதை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். பார்த்தாலே தெரியும், அவுட்டர் லேயர்லாம் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குது. இப்போ இதை இந்த சாஸோடு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.